நேயர்களே, இப்ப நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, காசா பலஸ்தீன விவகாரங்கள் தற்போதான ஒரு அமைதி சூழல். இந்த அமைதி சூழல்லையும் அக்டோபர் 10லிருந்து சீஸ் ஃபயர் அறிவிக்கப்பட்டு நவம்பர், டிசம்பர் 10 65 நாட்கள், 66 நாட்கள் இன்றைக்கு கடந்திருக்கிறது. இதுல 800 முறை தாக்குதல இஸ்ரேல் நடத்தியிருக்கிறது. இதெல்லாம் காசாவுடைய செய்தி. இப்போ அதுல 386 பலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டார்கள். இதுவும் காசாவுடைய செய்தி. பைத் ஹனூன் இந்த மாதிரி இடங்கள், ரஃபா இந்த மாதிரி இடங்கள்ல அவர்கள் அதிகமாக சீஸ் ஃபயர் வயலேஷன் பண்றாங்க. இது சம்பந்தம் இல்லாத ஒரு செய்தி. ஆஸ்திரேலியாவில் நடந்த படுகொலை. கிட்டத்தட்ட 15 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த படுகொலையின் பின்னணியில் என்ன நடக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். இதற்கான காரணம் என்ன? யூதர்கள் ஒரு செலப்ரேஷன், அதாவது லைட் ஆஃப் டே, அதாவது ஏதாவது ஒரு அந்த மாதிரி, அதாவது ஜோதியின் நாள், அதாவது லைட்னிங், அந்த ஒரு திருவிழா, ஹனூக் திருவிழா. யூதர்களுக்கு சில பண்பாட்டு ரீதியாக அவர்களுக்குள்ள பல திருவிழாக்கள் உண்டு. ஆஸ்திரேலியாவில் போண்டா அந்த கடற்கரையிலே 2000த்திற்கும் மேற்பட்ட யூத மக்கள் குடும்பங்களோடு குழுமியிருக்கிறார்கள். அந்த குடும்பத்தில் ஒரு தந்தையும் மகனும் எந்திர துப்பாக்கியின் மூலம் கட்டுப்பாடற்று சுட்டதனால் 15 பேர் போண்டா அந்த ஷீஷோர் ஏரியாவில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 40க்கு மேற்பட்டவர்கள் ஐசியு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பலருடைய உடல்நிலை கவலைக்கிடம். அதெல்லாம் நமக்கு முழு தகவல் வரவில்லை. இது உலக அளவில் ஒரு பெரிய பேச்சு பொருளாக வருகிறது. இதற்கு காரணம் ஆன்டி செமட்டிசம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது சியோனிசத்திற்கு எதிராகத்தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. இதை யாரு செய்தா அப்படிங்கிறது 2 கருத்து வந்திருக்கு. ஒன்று பாகிஸ்தானுடைய தந்தையும் மகனும், இல்லது ஒரு லெபனானிலிருந்து பல ஆண்டுகள் ஆஸ்திரேலியாவிலே வாழக்கூடிய ஒருவர்கள் வெறுப்பால் பலஸ்தீன நடவடிக்கைகளுக்கு பழிவாங்குவதற்காகத்தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்களா? ஆண்டோனியோ அல்பேனியஸ் அரசு இது குறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. அவர்கள் மறுத்திருக்கிறார்கள். சரி, இது ஏற்புடையதா என்ற கேள்வியை நாம பார்க்கிற போது, எந்த விதத்திலும் பயங்கரவாதம், டெரரிசம், அப்பாவி மக்கள், பெண்கள், குழந்தைகளை கொல்வது எப்படி நியாயம் இல்லையோ, அதாவது பெஞ்சமின் நெத்தன்யாகு எப்படி வரம்பு மீறி அப்பாவி கஸாவில் இருக்கும் பலஸ்தீன மக்களை கொல்வது எவ்வளவு பாவமோ, எவ்வளவு அநியாயமோ, எவ்வளவு மனித இன படுகொலையோ, அதை விட மோசமான ஒரு சம்பவம் தான் யூத மக்களை இந்த ஹனூக் திருவிழாவில் கொலை செய்வதற்கு அவர்கள் முயற்சியது, கொன்றது. இந்த முயற்சி ஒரு கோழைத்தனமான முயற்சியாகத்தான் நாம் பார்க்க முடியும். இது பலஸ்தீன மக்கள் உலகம் முழுவதும் கொல்லப்பட்டு கொண்டிருந்த போது உலகம் முழுவதும் அவர்களுக்கு ஒரு பேரலையான மக்கள் ஆதரவு கிடைத்தது. அந்த ஆதரவில் பலஸ்தீனத்தில் வாழுகிற மக்களை தாண்டி, அரபு சமூகத்தை தாண்டி, ஈரோப், லத்தீன் அமெரிக்கா, அமெரிக்கா, குறிப்பாக சொல்ல போனால் ஜெர்மன், பிரான்ஸ், இத்தாலி, ஆசிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாவற்றிலும் இருந்து பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு பெரிய படுகொலையாளனாகவே மக்கள் நம்பினார்கள். அவற்றில் ரொம்ப அதிகமாக யூத மக்களும் பலஸ்தீன மக்களுக்காக துணை நின்றார்கள். நல்லா கவனிக்கிறோம். அப்ப யூத மக்களின் மீது வெறுப்பை காட்டுவதில் என்ன நியாயம் இருக்கிறது? எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. இல்லை, ஒரு பெரிய ஒரு பயங்கரவாத சம்பவம்னா இதுதான் பயங்கரவாத சம்பவம். அரசியல் காரணங்களுக்காக எதிர்க்கட்சிகளும் கூட பலஸ்தீன மக்களை கொலை செய்வது, பட்டினி போடுவது, பிள்ளைகளை கொள்வது வரம்பற்ற செயல் என்று இன்றைக்கு இஸ்ரேலிலிருந்தும் யாயிர் லாபிட் போன்ற தலைவர்கள் பல பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். முன்னாள் இராணுவ ஜெனரல்கள் சொல்கிறார்கள். அதாவது இஸ்ரேலுடைய சமூக அமைப்பாளர்கள் சொல்லுகிறார்கள். மனிதநேய பாவனையர்கள் சொல்கிறார்கள். இஸ்ரேல் இடதுசாரிகள் சொல்லுகிறார்கள். யூத அமெரிக்க சமூகம் சொல்கிறது. அப்ப இதுக்கு காரணம் முழுமையாக சியோனிச தத்துவத்துக்கு எதிராக யூத வெறுப்பை, நாம் மக்களை கொலை செய்ததை எந்த ஒரு மனிதனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான்.
இந்த கொலை நடக்கின்ற போது அங்கே பழங்கள் விற்று கொண்டிருந்த அகமது அல் அகமத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், அவர் என்ன பண்ணியிருக்காரு, மறைமுகமாக காருக்கு பின்னால் சென்று அந்த கொலை செய்கின்ற பயங்கரவாதியை கீழே தள்ளி துப்பாக்கியை பிடித்த போது அவர் கைகளில் பல இடங்களில் குண்டு பாய்ந்து அவரும் கூட இப்பொழுது மரணத்திலே போராடி கொண்டிருக்கிறார். அவர் உலகம் முழுவதும் அவர் ஹீரோவாக அல் அஹமது பாராட்டப்பட்டிருக்கிறார். $2,00,000 அளவிற்கு அவருடைய நிதி அவருக்கு மருத்துவ செலவுக்கு போகிறது. அமெரிக்காவுடைய டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் கூட அவரை ஒரு ஹீரோவாக பார்க்கிறார். இதில் என்ன ஒரு விஷயம் சொன்னா, இந்த சியோனிச எதிர்ப்பு எங்கிருந்து ஆரம்பித்தது? சியோனிக்ஸ் ஆன்டி செமட்டிசம், ஆன்டி சியோனிச கொள்கை ஹிட்லருடைய படுகொலைக்கு பின்பு இவர்கள் தஞ்சம் புகுந்தது ஜெர்மனை தாண்டியும் யூரோப் நாடுகளில், இங்கிலாந்து பல நாடுகளில், ரஷ்யாவில், இந்தியாவில் கொச்சின், இப்படி எல்லா இடங்களிலும் அவர்கள் தஞ்சம் புகுந்தார்கள். அந்த தஞ்சம் புகுந்த போது இவர்களின் மீது ஒரு சிம்பத்தி வேவ் கிரியேட் ஆச்சு. அதற்கு பிறகு இவர்கள் மீது ஒரு வெறுப்பு யூத கிறிஸ்தவர்களின் மீது உருவானது. கிறிஸ்தவர்கள் பலர் என்ன செய்தார்கள், இவர்களுடைய சூட்சமத்தை ஐரோப் நாடுகள் பலர் பிடிக்கவில்லை. இவர்கள் வட்டிக்கு பணம் கொடுப்பதை, கொடூரமாக நடக்குவதை, சூட்சமாக நடக்குவதை அவர்கள் சியோனிச எதிர்ப்பாகவும் ஜீசஸ் கிரைஸ்டை கொலை செய்தவர்களாகவும் கூட இவர்களை ட்ரீட் பண்ணாங்க. ஆகவேதான் இவர்கள் நாடு கடத்தப்பட வேண்டும், இவர்களுக்கென்று ஒரு தனி கம்யூனிட்டியை தான் அவங்க வச்சிருந்தாங்க. யூதர்களுக்கு வெளிப்புறத்தில் தான் ஒரு வீடை தங்கியிருக்கணுன்ற மாதிரி ஐரோப்பு கிறிஸ்தவ சமூகம் அப்பவே உருவானது. அதற்கு பிறகு அவர்களை வரவேற்றது அரபுகள், இதே பலஸ்தீன மக்கள். கடைசியில் கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் அவர்களையே கொலை செய்வதும், அவர்களுக்காக இன்று கிறிஸ்தவர்கள் பிரார்த்திப்பதும், அவர்களுடைய நடவடிக்கைகளை நியாயப்படுத்துவதும் உலக அளவிலே இன்றைக்கு ஒரு கலாச்சாரமாக மாறிப்போய்விட்டது. இப்ப நம்முடைய கேள்வி என்னவென்றால், இந்த சியோனிசம் ஆன்டி செமட்டிசம் கருத்து ஹனூக் திருவிழாவிலே இந்த மக்கள் 40 பேரை குற்றுயிரும் கொலையுருமாக 15 பேரை கொல்வது எப்படி நியாயம்? அது எந்த விதத்திலும் நியாயமில்லை. ஒரு அநீதிக்கு, ஒரு பாவத்திற்கு மற்றொரு அநீதி சமமாகுமா? அதனால நீதி கிடைக்குமா என்றால் ஒருபோதும் நீதி கிடைக்காது. அது ரொம்ப கவனமாக இருக்கு. ஒரு அநியாயத்திற்கு மற்றொரு அநியாயம் எந்த விதத்திலும் பகரமாகாது. பலஸ்தீன விடுதலை என்பது இன்றில்லை, நாளை நடக்கலாம், நாளை மறுநாள் நடக்கலாம். ஏற்கனவே மொசாத்தினுடைய முன்னாள் தலைவர் கூட சொன்னார், 100 ஆண்டுகளுக்கு பின்பு நடப்பதை இன்றைக்கு திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். பொறுமையாகவும் இறைநம்பிக்கையோடும் அவர்கள் மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் இராணுவமோ, இஸ்ரேல் இராணுவ ஜவான்களோ, இஸ்ரேல் ஆட்சியாளர்களோ ஒரு 4 வயது குழந்தையை கூட எதிரியாக பலஸ்தீனர்களை பார்க்கிற மனநிலை மாற வேண்டும் என்றுதான் முன்னாள் யூரோப்பிய யூனியனுடைய மொசாத் படையினுடைய தலைவர் சொன்னதை நாம் உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறோம். எந்த நோக்கத்திலும் பொதுமக்களை கொலை செய்வது, அவர்கள் எந்த மதமாக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், யூரோப்பியர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், ஜெயினர்களாக இருக்கலாம், அவர்கள் மங்கோலியர்களாக இருக்கலாம், யாரையும் யார் கொலை செய்வது பயங்கரவாதத்தின் உச்சபட்சம். அந்த நிலைதான் தற்போது ஆஸ்திரேலியாவிலே ஏற்பட்டிருக்கிறது. ஆஸ்திரேலிய அரசு என்ன சொல்கிறது, இங்க பாருங்க, நாங்க பாதுகாப்பு கொடுக்கப்படவில்லை என இஸ்ரேலிலிருந்து குரல்களை வலிமையாக எழுப்பியிருக்கிறார்கள். ஆனால் அவர் சொல்றாரு, நாங்க செக்யூரிட்டி என்பது எல்லோருக்குமானது, இட்ஸ் ஃபார் ஆல், எல்லோருக்குமானது. நாங்கள் எப்படி இவ்வளோ பெரிய நெருக்கடியான ஒரு சூழலில் யூதர்களுக்கு மட்டும் எப்படி நாங்கள் தனித்து பாதுகாப்பு கொடுக்க முடியும் என்ற கேள்வியை ஆஸ்திரேலிய அரசு எழுப்பியிருக்கிறது. இப்போ இதனுடைய சூழல் என்னன்னா, இன்றைக்கு 2 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் இந்த பெர்மனண்டா அவங்க எவாக்குவேட், அதாவது டிஸ்பிளேஸ்ட், மைக்ரேஷன் ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய லெபனானில் அரசியல் சூழ்நிலை, பலஸ்தீனத்தில் அரசியல் சூழ்நிலை, அரபு பிராந்தியத்தில் அந்த பார்டரை பார்ந்து கொண்ட சிரியாவின் அரசியல் சூழ்நிலை, ஏமனின் அரசியல் சூழ்நிலை, ஈரானுடைய போர் அச்சுறுத்தல், ஏனைய அரபுகளின் கிளர்ச்சி, முஜாஹிதி ஈராக்கிலிருந்து, இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு அச்சம் சூழ்கிறது. ஆக பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ஆரம்பித்து வைத்த இது இனி உலக அழிவுக்கு வரும், நாம் இந்த நாட்டிலே நம்முடைய வருங்கால சந்ததியோடு பாதுகாப்பாக இருக்க முடியும் என்ற உணர்வுகள் மேல்பட்டதால் அவர்கள் கொத்து கொத்தாக இன்றைக்கு யூத சமூகம் வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள், கனடாவுக்கு செல்கிறார்கள், அவர்கள் பின்லாந்து, சுவிட்சர்லாந்து,
போலந்து போன்ற நாடுகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், அமெரிக்கா, யூரோப்பிய யூனியன். ஆனால் தற்போது ஏற்பட்டிருக்கிற இந்த களத்தில் ஏற்பட்ட இந்த சூழல், இந்த நெருக்கடியான இந்த சூழல், அவர்கள் எங்கே செல்வது என்கின்ற ஒரு ஆன்டி செமட்டிக் டெண்டன்சி, ஒரு மனோநிலை இன்றைக்கு உலகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அது ரொம்ப ஒரு கவலைக்குரிய டெண்டன்சி தான். இதை மாற்றக்கூடிய சூழல் யாருக்கு இருக்கிறது என்றால் யாருக்கும் இல்லை. யூத நாட்டில் வாழக்கூடிய யூத ஆட்சியாளர்களுக்கு தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், உலகின் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சமூகமாகவும் அறிவுசார் தலமாகவும் இருக்கிற அந்த மக்கள் ஒரு குறுகிய எண்ணத்தில் தான் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் 250 கோடி, முஸ்லிம்கள் 200 கோடி. ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. அவர்கள் ஒட்டுமொத்தமே ஒரு 2.5 கோடி மக்கள் தான். ஒரு சிறிய சமூகம். இது பரவும் சமூகம், அது பரவாது. அது ஒரு இனக்குழு, இது அப்படி இல்லை. எல்லா இனக்குழுகளுடைய கொள்கை ரீதியாக இணைகிறதான இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ. அப்படி பார்க்கின்ற போது இது மாதிரி பலஸ்தீன விவகாரத்தை தன்னை நிலைப்படுத்திக் கொள்வதற்கு பெஞ்சமின் போன்றவர்கள், பெசலில் ஸ்மோட்ரிச், பென்கேவிர் போன்றவர்கள் போராடுகிறார்கள். அது எங்கே அடித்தால் எங்கே வலிக்கும் என்பது போன்று புரியாத சில பயங்கரவாதிகள் இஸ்லாமிய பேரிலும் ஜிஹாது பேரிலும் உருவாக்கி அப்பாவி மக்களை, குறிப்பாக யூத மக்களாக இருந்தாலும், பலஸ்தீன் கஸ்ஸா மக்களாக இருந்தாலும், யூரோப்பிய சமூகமாக இருந்தாலும், இந்த மாதிரி வெறுப்பும் தாக்குதல், வெறுப்பு உலகத்திற்கு நல்ல விளைவை ஏற்படுத்தாது. இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பரப்புரை, இந்த புரப்பகண்டாவில் அநியாயமாக ஒரு தவறுக்கு மற்றொரு பகரமாகுமா என்ற கேள்விக்கு பதிலே இல்லை. ஒரு தவறுக்கு மற்றொரு தவறு எந்த நிலையிலும், எப்போதும், களச்சூழலிலும் ஒரு தவறு மற்றொரு தவறுக்கு பகரமாகாது. ஒரு தவறுக்கு மற்றொரு நன்மைதான் பகரமாகும். ஒருவன் தப்பு செய்கிறான், அப்படி என்றால் மற்றொரு நன்மையை கொண்டுதான் அந்த தீமையை தடுக்க முடியுமே தவிர தீமையை கொண்டு தீமையை தடுக்க முடியாது. நன்மையை கொண்டு நன்மையை சமன்படுத்தலாம், தீமையை கொண்டு தீமை செய்வதால் எதுவும் நடக்காது. ஆக தீமைக்கு பகரம் நன்மைதான். இன்றைக்கு ஒரு 15 பேர் இறந்தும் 40 பேரில் பலர் கவலைக்கிடத்திலும் இருக்கும்போது உலகம் முழுவதும் யூதர்கள் மத்தியிலே ஒரு பெரும் பரபரப்பும் அச்சமும், அப்புறம் இந்த நாட்டை விட்டு நாட்டிலும் பாதுகாப்பு இல்லை, நாட்டை விட்டு வெளியே சென்றும் பாதுகாப்பு இல்லை என்கின்ற ஒரு கலச்சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அக்டோபர் 7க்கு பின்பு ஒரு அமைதியற்ற மண்டலமாக இன்றைக்கு உலகம் மாறி வருது. அதனுடைய நிறைவு என்னாகும் என்பதை நாம் அடுத்த செய்திகளில் உங்களுக்கு நான் தரப்போகிறேன். நன்றி.